ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் கோழி வந்து அடை விழுந்துடுச்சு. அதை அடை வைக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்காக வந்து முட்டை வந்து ஒரு 15 முட்டை மாதிரி நாங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். இது வந்து ஒருத்தங்க என்கிட்ட சொல்லி கொடுத்தாங்க, இது மாதிரி வச்சு அடை வைங்க அப்படின்னு. அதனால் நாங்கள் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து துணியெல்லாம் வந்து கட்டைப்பையில் வச்சுருப்போம். அந்த இடத்துலையே கோழி முட்டை விட போயிட்டு இருந்ததுனால இங்கேயே அடை விழுந்துடுச்சு. அதை எடுத்து இப்போ அடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முட்டையை எடுத்து வெளியில் வைக்கிறோம். இந்த அடை வந்து எங்கள் மாமா தான் வைப்பாங்க. எங்கள் மாமா வந்தாலும் எப்படி அடை வைக்கலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அடை வைக்கிறதுக்காக எங்கள் மாமா வந்து மண் வந்து வாசலில் கிடக்கிற மண்ணையும் வந்து சலித்து எடுத்துக்கிறாங்க. எதில் சலிக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா? அதை வந்து புளி கரைச்சி ஊற்றோம்ல, அதால் சலிச்சிட்ருக்காங்க. எந்த பாத்திரத்தில் வேணாலும் அடை வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் அகலமாக இருக்கணும். கோழி வந்து உட்காந்து ஏஞ்சி போகிற அளவுக்கு அகலமாக இருக்கிற பாத்திரமாக இருக்கணும். அதனால் அடை வைக்கிறதுக்கு அதில் மண்ணை சலிச்சிட்ருக்காங்க. அடை வைக்கோல் வேணும். அதனால் எதிர்த்த வீட்டில் போய் வைக்கோல் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். எடுத்தாச்சு. எவ்வளோ வேணும்னு தெரியல, நான் கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துகிட்டு போய் மாமாட்ட கொடுத்தா அதில் பாதி கீழே போட்டாங்க, பாதி மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், முட்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அவங்க கோழி மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதனால் வந்து கோழிகிட்ட சொல்கிறாங்க, அடை வைக்கிறோம், ஒழுங்காக வந்து முட்டையை பொரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மாமா விட்டுட்ருக்காங்க. எப்போதுமே அடை வைக்கிறப்ப வந்து முட்டையை எல்லாத்தையும் கொத்தா அள்ளி வச்சா கொத்தா பொரிக்கும் அப்படின்னு கிராமத்து பக்கம் சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். அதனால் அதுக்குள்ளே இருந்தால் எடுத்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. என் பொண்ணும் என் வீட்டுக்காரங்களும் பாருங்கள் எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு. கோழி நின்று பார்த்துட்டே இருக்குது. ஆகா, நம்ம முட்டை வந்துருச்சு, நம்ம அடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்கு. அங்கே பாருங்கள், ஒரு முட்டையை எடுத்து கீழே வச்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் அந்த கோழி வந்து எப்படியும் வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனால் இன்ன வரைக்குமே 2 கோழி குஞ்சு தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து பருந்தெல்லாம் தூக்கிட்டு போயிடும். அதனால் வந்து நாங்களும் அடை வைக்கணும், நிறைய குஞ்சு பொரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு வைப்போம். ஆனால் அது வந்து நிறைவேறவே மாட்டேங்குது. ஒரு முட்டையை எடுத்து என் பொண்ணு எடுத்து வச்சிட்டா. அவங்க மாமா சிரிச்சுக்கிட்டே, ஒரு முட்டை தான் பொரிக்க போகுது அப்படின்ட்டாங்க. அங்கே பாருங்கள் எப்படி அள்ளி வைக்கிறாங்கன்னு. கொத்தானா கீழாக இல்லைன்னா கொஞ்சம் கொத்தா வரும். மாமா மேலாகவே அள்ளிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முட்டை கீழே விழுந்து பட்டக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அது எப்படி இருந்தாலும் கூட முட்டையாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு கோழியை தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த கோழி எப்போதுமே ஃப்ரெண்ட்ஸ் உட்காரவே உட்காராது. எல்லார்ட்டையும் வந்து கையை வச்சு நல்லா பொரிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் சொல்லி தொட்டு கொடுத்துட்டு மாமா வந்து கோழியை உட்கார வச்சிட்டாங்க. இந்த கோழி வந்து உட்காரவே உட்காராது, ஏஞ்சி ஓடிடும். மேலே வந்து ஒரு அன்னை கூட போட்டு மூடி வச்சா தான் உட்காரும். ஆனால் என்னமோ தெரில, இந்த வாட்டி மட்டும் டக்குன்னு உட்காந்துருச்சு. இங்கே பாருங்கள், உட்காந்துருச்சு. அதோட இடத்துல கொண்டு போய் வச்சு உட்கார வச்சாச்சு. இதுக்கு வந்து அரிசியும் தண்ணியும் வைக்கணும். அது மாமா வந்து வச்சுருவாங்க. பார்த்துட்டு நல்லா பொரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். எப்படி பொரிக்குதுன்னு தெரியல. இது ஒருத்தவங்க சொன்ன ஐடியா மூலயமா நாங்கள் செஞ்சுருக்கோம். இந்த கோழி குஞ்சு பொரிச்சிடுச்சுன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன் எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஒரு 15 முட்டை மாதிரி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.